புருஷன் வந்து அன்பு கூறணும். பைபிள் எங்கேயாச்சும் வம்பு அந்த சில நேரம் வாயா மாறிட்டோன்னு சில நேரம் தோணும். சில நேரம் நம்ம நேசிக்காத நேரத்துல மற்றவங்களை நேசிக்கவே முடியாது. உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி மனைவிய நேசிக்கணும். மறந்துடக்கூடாது. எல்லா மனைவிகளும் தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு இளவரசியா, ஒரு பிரின்சஸ்ங்கிறது மறந்துடக்கூடாது. அதே மாதிரி எல்லா கணவனும் தன்னுடைய தாய்க்கு ஒரு செல்ல குட்டிங்கிறது, சிங்கங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்லுங்க. எல்லா ஸ்திரீகளும் வீட்டுல அவ்வளவு செல்லமா வளர்ந்தவங்க. எவ்வளவு செல்லத்தை கொடுத்து, அவ்வளவு பாசமா கெட்டதை வாங்கி கொடுத்து, அதுவும் அப்பா கிட்ட ஒரு இன்னொரு தரப்பான ஒரு அன்பு இருந்திருக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கடைசி திருமணம் முடிஞ்சதும் எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷன் தான் வரும்போது நேசிக்கிறதுல தப்பே, சாப்பிட்டியான்னு கேட்கறதுல தப்பே இல்ல. சாப்பிடாம இருந்தாலே வீட்டுல ஊட்டி சாப்பிட வச்சு வளர்த்திருப்பாங்க. இங்க வந்து ஏன்னு கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. மனைவி கீழ்ப்படியணும், உண்மைதான். கிறிஸ்து சபைய நேசிக்கிறது மாதிரி புருஷன் யாரை நேசிக்கணும்? மனைவியை நேசிக்கணும். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் கிறிஸ்துட்ட போய் சொன்னீங்கன்னா அடி இடி ஓத அங்க நடக்குமா? நடக்காது. கிறிஸ்து சபையை நேசிச்சது மாதிரி புருஷன் மனைவியை நேசிக்கணுமா? மனைவி கீழ்ப்படியணும். தேவனிடத்துல அன்பா இருக்கும்போது தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிய மாட்டோம், அன்புல கீழ்ப்படிவோம். அன்பா இருந்தா அன்புல கீழ்ப்படிவாங்க. ஆனா லேடிஸ்க்கு ஒரு கேரக்டர் உண்டு. வம்பு பண்ணுனா